மாவட்டம் பென்னாகரம் அருகே உள்ள மஞ்சாரஅள்ளி ஊராட்சிக்குட்பட்ட சோளப்பாடி என்கிற ஊரில் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமம் தொடர்பான எந்த பதிவும், எந்த பத்திரப்பதிவு அலுவலகமும் இல்லாமல் பொதுமக்கள் தங்கள் வீடு மற்றும் விவசாய நிலங்களை மற்றவர்களுக்கு விற்பனை செய்ய முடியாமலும், பெயர் மாற்றம் செய்ய முடியாமலும் உள்ளன என கூறி 100க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் நீலம்பூர் பகுதியில் நடந்த தீ ஆட்டத்தின் போது இளைஞர் ஒருவர் உடல் தீயில் பற்றியது. மண்ணெண்ணெயை வாயில் ஊற்றி தீயில் தூப்பியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உடனே அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து தீயை அணைத்து அந்த இளைஞரை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அருகில் உள்ளவர்கள் உடனே மருத்துவமனையில் அனுமதித்த காரணத்தால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. தற்போது இந்த காட்சி வைரலாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே பழமை வாய்ந்த பூம்பாறை குழந்தை அருள்மிகு வேலப்பர் கோயிலில் கடந்த வாரம் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. குழந்தை வேலப்பர் கோயில் சுற்றுச்சாலையில் பக்தர்கள் இருபடம் பிடித்து தேரை பரவசத்துடன் இழுத்துச் சென்றும், சாலையில் பக்தி பரவசத்துடன் அங்க பிரதட்சணம் செய்தும் மக்கள் குழந்தை வேலப்பரை வழிபட்டனர். கரூர் மாவட்ட பாஜக கட்சி அலுவலகத்தில் கரூர் நாடாளுமன்ற தொகுதி அமைப்பாளரும் கரூர் மாவட்ட பாஜக கட்சித் தலைவர் செந்தில்நாதன் முன்னிலையில் எதிர்க்கட்சியிலிருந்து விலகிய முக்கிய நிர்வாகிகள் பாஜகவில் இணைந்தனர். அவர்களை மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் பாஜக சார்பில் சால்வை அணிவித்து உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கி சிறப்பித்தார். பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் காவல் சரக எல்லைக்குட்பட்ட சிறுவயலூர் என்ற பகுதியில் சாலை ஓரம் ஆண் நண்பருடன் நின்று கொண்டிருந்த பெண்ணிடம் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி அப்பெண்ணிடம் 1 பவுண்ட் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர். பின்னர் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட பாடலூர் போலீசார் வழிமறியலில் ஈடுபட்டது திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார், அர்ஜுன் என்ற 2 இளைஞர்கள் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து வழிமறியலில் ஈடுபட்ட நபர்களில் ஒருவரான சந்தோஷ் என்ற நபரை பாடாலூர் போலீசார் நேற்று கைது செய்து அவர்களிடமிருந்து 8 சவரன் தங்க சங்கிலி, வெள்ளி செயின் மற்றும் 1 கத்திகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பசுமை திறன் பயிற்சி ஆய்வகம் தமிழ்நாட்டில் முதன்முறையாக துவங்கப்பட்டுள்ளது. பாலிடெக்னிக் மற்றும் ITI படிக்கும் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டை உயர்த்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும் நிலையில், இந்தியாவில் பசுமை திறன் பயிற்சி படிப்பு சம்பந்தமான அதிக வேலை வாய்ப்புகள் மாணவர்களுக்கு உருவாக்கும் நிலை உள்ளது என்று கிருஷ்ணகிரி மாவட்ட திறன் பயிற்சி உதவி இயக்குநர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறை, சிறைத்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் 2ஆம் நிலை காவலர் பதவிகளுக்கான உடல் தகுதி தேர்வு தூத்துக்குடி தருவை மைதானத்தில் நடைபெற்றது. ஈரோடு சிறப்பு அதிரடிப்படை காவல்துறை தலைவர் S. முருகன் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற உடல் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறும் விண்ணப்பதாரர்கள் அடுத்த 3 நாட்களில் நடைபெறும் உடற்திறனாய்வு தேர்வில் கலந்து கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டத்தில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக உணவு பகுப்பாய்வு வாகனம் மூலம் மாவட்டம் முழுவதும் உணவுப் பொருட்களில் கலப்படம் கண்டறிதல், தரம் அறிதல் மற்றும்
உணவு பாக்கெட்டுகளில் காண வேண்டிய அம்சங்கள் குறித்து விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பாலக்கேடு அரசு மகளிர் பள்ளியில் உணவு பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு குறித்து நேரடி செயல் விளக்கமும் விழிப்புணர்வு பிரசுரங்களும் வழங்கப்பட்டது. மேலும் நடமாடும் பகுப்பாய்வு வாகனத்தை முன்னிறுத்தி உணவுப் பொருட்களின் கலப்படத்தை கண்டறிவது குறித்தும், கோடை காலத்தில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் எவ்வாறு விழிப்புடன் இருந்து தங்களை பேணி காத்துக் கொள்ள வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் எடுத்துரைத்தனர். இந்நிகழ்வில் ஊட்டச்சத்து மற்றும் உணவு கட்டுப்பாட்டுத்துறை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த ஆய்வக கட்டிடம் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் 3378 சதுரடி பரப்பளவில் கட்ட ஒப்புதல் அளித்தது. இதேபோன்று ஆற்காடு நாராயணசாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடங்கள் இல்லாததாக கூறப்பட்ட நிலையில் 9507 சதுரடி பரப்பளவில் 2 மாடி கட்டிடம் ரூபாய் 2.54 கோடி மதிப்பீட்டில் கட்ட ஒப்புதல் கிடைத்தது. இந்நிலையில் இந்த புதிய கட்டிடங்கள் கட்டும் பணியில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் பங்கேற்று அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். மேலும் கட்டப்படும் கட்டிடங்கள் அனைத்தும் அரசு விதிகளுக்கு உட்பட்டு அமைக்கப்பட வேண்டும் என்று பொதுப்பணித்துறை மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி தலைக்கவச விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் இருசக்கர வாகனம் ஓட்டும்போது கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. காரைக்கால் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட தலைக்கவசம் குறித்த விழிப்புணர்வு இருசக்கர வாகன அணிவகுப்பில் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் தலைக்கவசம் அணிந்து கலந்து கொண்டனர். முன்னதாக இருசக்கர வாகன அணிவகுப்பினை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணீஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். காவலர்கள் பங்கேற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு அணிவகுப்பு காரைக்காலின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று மீண்டும் கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்தடைந்தது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.